மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, மிக முக்கியமான முடிவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற ஒருத்தர் நடத்துகிற அந்த சாட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதில் பேசப்படுற கருத்துக்கள் அத்தனைக்குமே சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் மிக முக்கியமான முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த முடிவை பார்த்தோன்னா, இந்த செய்தி குறிப்பை பார்த்தோன்னா உங்களுக்கு பர்சனலாக என்ன தோணுது? எனக்கு இது பெரிய ஷாக்கிங்காலாம் கொடுக்கல. ஏன்ப்பா இவ்வளோ லேட்டு அண்ணே சீமான் அண்ணே, ஏன் இவ்வளோ லேட்டு, ஏன் இவ்வளோ காலதாமதமான இந்த முடிவு எடுத்தீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பிரதானமான கேள்வியாக இருக்குது. சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற இந்த நபரை பற்றி நான் பெரிய லெவலில் ரிப்ளை வீடியோ இந்த சேனலில் போட்டதே கிடையாது. தாவேக்காவை பிரைமரியாக வச்சு திமுக பாஜக அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்களை எதிர்க்கிறத தாண்டி தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சியை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் அவருக்கு எப்படா விஜய் அடிக்கலாம் அப்படிங்கிறதான் பெரிய லெவலில் இருப்பார். அவருக்கு வேறு எந்த அஜெண்டாவும் கிடையாது. மாநாடுக்கு அப்புறம் மிக தீவிரமாக சீமானவர்கள் ரெண்டு விஷயத்தில் தாவேக்காவை எதிர்க்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பெரியார் கொள்கை, அதற்கு நாங்கள் சரியான விளக்கம் கொடுத்துட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள், அதற்கும் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கல, எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் தெளிவாக கொடுத்துட்டோம். இதை ரெண்டு தாண்டி சீமானவர்கள் பெரிய லெவலில் எங்களை விமர்சிக்கல. ஆனால் சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற அந்த கொள்கை பரப்பு செயலாளர் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலோ அங்கெங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து அந்த போர்வையில் இருக்கக்கூடிய இவர் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவை விமர்சித்தாங்க. ஸோ இந்த தருணத்தில் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன்ட்ட இந்த சாட்டை துரைமுருகன் பண்ணுற மிக முக்கியமான 3 தவறுகளை இந்த வீடியோவில் பட்டியலிட்டு பேசினா இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் சேரும். ஸோ இதுதான் என்னோட ரிப்ளை வீடியோ அப்படிங்கிறதான் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இவ்வளோ நாள் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தாவேக்காவை அடித்தாங்கல்ல, இந்த ஒரே வீடியோவில் சாட்டை துரைமுருகன் பண்ணுற 3 மிக முக்கியமான தவறுகளை நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏற்றுக்கக்கூடிய வகையில் இந்த வீடியோவில் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இது ரொம்ப தப்பு. அதை முதல்ல சொல்லிவிட்டு என்னுடைய அடுத்த 3 காரணங்களுக்கு நான் போகிறேன். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் சீமான் அவர்களை எக்ஸ் வலைதள பக்கத்தில் அன்ஃபாலோ பண்ணியிருக்கார். இவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியணும்னா மிக முக்கியமான காரணம் சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்களுக்கும் நமக்கும் நிறையா கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லைனா இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் யாருன்னே யாருக்குமே தெரியாது. இதான் நிதர்சனமான உண்மை. இவர் பார்த்தீங்கன்னா பர்சனலாக சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு நிறையா வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது அவரே அவருடைய யூடியூப் சேனலில் சில வருடங்களே அவரே சொல்லியிருக்காரு, எப்பா நீ தயவு செய்து இப்பெல்லாம் பேசாத, நீ பேசுகிறது தப்பு, இவ்வளோ அநாகரிகமாக பேசாத அப்படிங்கிற பல விஷயத்தை சொல்லியிருக்காரு. எப்பா நீ அந்த வீடியோவை போடக்கூடாதுப்பா, நீ இந்த வீடியோவை போடு, இந்த விஷயத்தை செய்யாதான்னு சொல்லி இவர் உடனடியாக சீமானவர்கள் முதல்ல இந்த நடவடிக்கையில் இறங்கலை. இவர் இதற்கு முன்னாடி பர்சனலாக அவரை கூப்பிட்டு ஃபோன் காலில் கூப்பிட்டு சில விஷயத்தை செஞ்சு இதை பண்ணி இதை பண்ணாதான்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. ஒரு கட்சி பேரை நம்ம பயன்படுத்துகிறோன்னா அந்த கட்சி என்ன சொல்லுதோ, அந்த தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை முதல்ல கேட்டு அதற்கேற்றபடி பயன்படுத்தணும். இவர் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே செய்யாமல் தான் தோண்டித்தனமாக தனக்கு தோன்றதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் சீமான் அவர்கள் இவ்வளோ மிக முக்கியமான முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 15 லட்சம் பேர் பார்க்குற அந்த வலைதளத்துக்கும் நம்ம கட்சிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறோமே, எவ்வளோ முக்கியமான டிசிஷன் அப்படிங்கிறத 1க்கு 10 தடவை யோசிச்சு தான் சீமான் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அதற்கு முன்னாடி பல விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எதையுமே இந்த சாட்டை துரைமுருகன் கேட்காம இந்த இடத்துக்கு வந்ததுனால அவருக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தன் மேலே இருக்கக்கூடிய தவறு அவர் ஒத்துக்காமல் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை அன்ஃபாலோ பண்ணுறாங்க. நான் சுதந்திரமானவன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறார். எவ்வளவு முக்கியமான எவ்வளவு ஒரு அந்த கட்சியிலனா நீ இன்னைக்கு யாரு? என்னோட பிரதானமான கேள்வி, அந்த கட்சியிலனா அந்த கட்சியை சேர்ந்தவங்க பார்க்கலனா தலைவர் சொல்கிறத கேட்குறவங்க தான் தலைவர் சொல்லாத போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு அந்த தலைவர் பக்கத்தில் இருந்த அந்த இடம்னால தான் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ தூரம் தமிழக அரசியல் களத்தில் முன் வந்திருக்கீங்க. இத்தனை விஷயத்தையும் மறந்துட்டு அந்த தலைவரை அன்ஃபாலோ பண்ணுறீங்க. 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க. நாயனார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் மாற்று கட்சியிலேருந்து வந்தாலும் பழைய கட்சியை விமர்சிக்க மாட்டார். ஆனால் இந்த நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஊடகத்துக்கு ஏதாவது பேசணுமா, வாய்ப்பு கிடைக்குமா, அதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியுமான்னு சொல்லி மைக்கு எங்க கிடைச்சாலும் போய் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்றீங்க. உங்களை வளர்த்துட்ட தலைவரை, உங்களை வளர்த்துட்ட கட்சிக்கு சரியான புரிதல் இல்லாதனால உங்களை அண்ணன் ஒதுக்கி வச்சிருக்காரு. அந்த ஒதுக்குதல் புரியாம அவரை நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு, போக வேண்டிய காரணம் என்ன இருக்கு? இது நீங்க பயன்படுத்தின வார்த்தை நாம் தமிழர் அப்படிங்கிற வார்த்தை, சீமான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நீங்க செய்யற எவ்வளவு பெரிய துரோகம் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஆல்ரெடி நிறைய வார்னிங் கொடுத்துட்டு தானே இந்த முடிவுக்கு வந்தாங்க. ஏதோ சீமான் அவர்கள் சர்வாதிகாரமா அந்த முடிவுக்கு வந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றீங்களே, இது முதல்ல சரியானதா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவருடைய கண்டென்ட், அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மைக்குமே வயிற்றெரிச்சலாக இருக்குங்க. ஒரு ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட ஊடகம் தான் தமிழக அரசியல் களத்தில் அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா விவாதிக்கப்படுற ஊடகம், அவ்வளோ பார்வையாளர்கள் இருக்காங்க. இவர் நினைச்சார்னா ஒரு வீடியோ மூலமாக 15 லட்சம் பேர்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அவ்வளோ தூரம் ஒரு ஊடகத்தை நடத்தலாம். ஆனால் இவர் எதை நோக்கி மட்டுமே நகர்த்துவார்னா, இவர் ஏன் தெரியுமா பிஜேபி எல்லாம் பெருசாக தொட மாட்டார், திமுக எல்லாம் தொட மாட்டார், இவருக்கு வியூஸ் வராது. இவர்
பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு வியூஸ் அதை நோக்கியே பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர், அதை நோக்கியே போகக்கூடிய ஒரு நபர். இவர் தாவேக்காவை தொட்டா மட்டும்தான் வியூஸ் வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் இவர் தொடர்ச்சியாக தாவேக்காவை சின்னதாக கடிச்சு வைப்பார். ஒரு கட்சி குழந்தையிலேருந்து இப்போ தான் எந்திரிச்சு வருது. சின்ன தப்பு ஒரு கட்சியில் நடக்கத்தாங்க செய்யும். சின்னதாக நாங்கள் இப்போ தான் எந்திரிச்சு தவந்து அப்படியே உட்கார வரோம். அதற்கு முன்னாடியே ஒரு 10 வருஷமா 5 வருஷமா அரசியல் களத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அது இப்போ தான் எமர்ஜ் ஆகி வருது. அதிகாரத்தில் இருக்கிறவனை நோக்கி கேள்வி கேட்குற வீடியோஸ்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் சொல்கிறபடி மனித குலத்தோட எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபியை நோக்கி கேள்வி கேட்குற கம்மியாக இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா வியூஸுக்காண்டி பார்த்தீங்கன்னா தாவேக்காவை தொடர்ச்சியாக கடிச்சு வைப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ தூரம் வியூஸை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒருத்தர்னா, ஒரு கட்சி சேனலில் என்ன வீடியோ போடுறான், ஒரு கட்சியை விமர்சிக்கிறவங்களுக்கு பதில் சொல்லி வீடியோ போடலாம், அல்லது தன் கட்சி செஞ்ச மிக முக்கியமான சில விஷயத்தை பொதுமக்கள்கிட்ட அந்த ஊடகம் சார்ந்து கொண்டு போகலாம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியோட ரிவ்யூ போடுவார் இவரோட சேனலில். இவர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நித்யானந்தா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பார். இது ரெண்டுக்கும் இந்த கட்சிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த கட்சி சம்மந்தப்பட்ட இந்த சேனலில் இந்த 2 வீடியோக்கள் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் இன்னும் நிறையா சொல்லுவேன். இவருடைய வரலாறை எடுத்து பார்த்தா இப்போ சமீபத்தில் 10 நாளில் இந்த 2 வீடியோ உதாரணத்துக்கு எடுக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி போனீங்கன்னா அங்கே ஒரு 2 வீடியோ எடுக்கலாம். அதற்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி போனீங்கன்னா அங்கே 2 வீடியோ எடுக்கலாம். முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு வியூஸ் பைத்தியம். அதனால தான் இவருக்கு நான் பெரிய லெவலில் ரிப்ளை வீடியோ நிறையா போடாது காரணம் தான். ஏன்னா இந்த மனுஷனா நம்ம அரசியல் களத்தில் விவாதிக்கவே இல்லாத நபர். இவர் பேசுனதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு பெரிய லெவலில் வச்சுக்கிட்டு இவருக்கு இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்னு சொல்லி விவாதிக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடே கிடையாது இந்த மனுஷனை. ஸோ இவருக்கு நான் பதில் வீடியோ போட தெரியாமல் இல்லை, இத்தனை பேருக்கு போட தெரிஞ்சவங்களுக்கு இவருக்கு போடுறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இவரை எனக்கு போடணுன்னே தோணல. அந்தளவு இவர் அவ்வளோதான். இந்த பீஸெல்லாம் நம்ம இப்படி டீல் பண்ணாவே போதும் அப்படிங்கிறது என்னுடைய 2வது பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒரு கட்சிக்கு நீங்கள் நினச்சிருந்தா இன்றைக்கி எந்த மாதிரி வீடியோக்கள் கொண்டு போகலாம். நீங்கள் நேற்று கூட என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னா முத்தலிஃபோட இன்டர்வியூ எடுத்து வச்சுருக்கீங்க. முத்தலிஃபு அவதூறாக பேசிகிட்டு இருக்காரு தாவேக்கா சார்ந்த விஷயத்துலங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அந்த கண்டென்ட் எதுக்கு சோஷியல் மீடியா கொண்டு வரீங்க? குறைந்தபட்சம் ஊடகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி திமுக நோக்கி கேட்குறீங்களே. நாம் தமிழர் கட்சியோட அடையாளத்தில் ஒரு சேனல் நடத்துறீங்க. இந்த மனுஷன் இந்த கட்சிக்கு வேறு கட்சியிலேருந்து பணம் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அந்த உண்மையை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவரை உட்கார வச்சு பேச விடுறீங்க. ஸோ கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவை தொட்டா வியூஸ் போகுமா, அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிறது தான் இவருடைய பிரதானமான எண்ணம். கட்சி கோட்பாடு அதெல்லாம் பின்னாடி தான். வியூஸ் தான் இவருக்கு முதல்ல அப்படிங்கிறது என்னுடைய 2வது பாயிண்ட் ஆஃப் வியூ. 3வது, இந்த அரசியல் களத்தில் இவ்வளவு பெரிய ஊடகமாக இருந்த நீங்கள் இன்னைக்கு தேதியில் இப்போ நான் பேசுகிற இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இன்னைக்கு நீங்கள் எந்த மாதிரி வீடியோக்கள் கவர் பண்ணலாம்? எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது? இவ்வளோ தூரம் அரசியல் களத்தில் இவ்வளோ தூரம் பெரிய விஷயத்தை பாடம் எடுத்து மக்கள் கொண்டு போகலாம்ல. உங்களை எதற்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க பார்க்குறாங்க? அவங்க பல வேலையில் இருக்காங்க. ஒரு கட்சி சார்ந்த விமர்சனம் வரும்போது அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. எப்போ இந்த இதில் நம்ம கட்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் நமக்கு சாட்டை இருக்காதுப்பா விளக்கி சொல்லுவார்ப்பா அப்படிங்கிறதுக்கு தானே உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை பார்க்குறாங்க. இல்லைப்பா இதை தாண்டி இந்த அரசியல் களத்தில் வேறு என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூஸுக்காண்டி நான் முன்னாடி சொன்னபடி சில வேலைகளை பார்த்து விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய வேலையை பார்க்க மாட்டீங்க. எனக்கு உண்மைக்குமே வைத்தறிச்சை எப்படி வரும்னா 15 லட்சம் பேர் இருக்காங்க. இவர் நினச்சா இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற பல அவலங்களை 15 லட்சம் பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வலு இருக்கக்கூடிய ஒரு சேனல் இது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி கண்டென்ட் ஓரியன்டாக போகாமல், அதாவது வியூஸ் ஓரியன்டாக போயிட்டு மிக முக்கியமான அரசியல் பிரச்சனைகள்லாம் தவற விட்டுருவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜின்னு சொல்லி அதிமுகவில் ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கார்ல, அவர் சம்மந்தப்பட்ட ஒரு சிபிஐ வழக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இவர் கவர்னர். அது மட்டும் இல்லாமல் கவர்னருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பட்டி அடித்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பை ஏன் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு வேலையை ஏன் சாட்டை துரைமுருகன் இப்போ வரைக்கும் பார்க்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வாரிய தலைவர் பதவிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா திமுக இப்போ கையில் எடுத்திருக்கு. இதை பற்றி சாட்டை துரைமுருகன் பேசுவார்னா பேச மாட்டார். ஏன்னா வாரிய தலைவர் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வியூஸ் வாங்க முடியாது. அதனால் இதெல்லாம் பேச மாட்டார். இது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருவாள் வெட்டு நடந்திருக்கு. இந்த சப்ஜெக்டை பற்றி சாட்டை துரைமுருகன் பேசுவாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேச மாட்டார். இவருக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தமிழ் தேசியத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கொண்டு போய் சேர்ப்பார்னா சேர்க்க மாட்டார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான இஷ்யூலாம் கொண்டு போய் சேர்ப்பாரான்னு சொல்லி கேட்டால் சேர்க்க மாட்டார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, தெரிஞ்சதை மட்டுமே பேசிட்டு இருப்பார். தெரிஞ்சுக்கிட்டு எதையுமே பேச மாட்டார். நம்ம தெரிஞ்சவன் ஒரு ஈகோயிஸ்டாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம விவாதமே பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணாலும் நான் சொல்கிறதான் கரெக்டுமாங்க. சுற்றி வந்து எப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கப்பா, நீ தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க நம்ம சொன்னால் அதெல்லாம் கிடையாது.
இதான் கரெக்ட். எனக்கு வந்து இஸ்லாமியருக்கு எதிராக விஜய் நாடகம் ஆடுறார், என் கண்ணுக்கு இதான் தெரியுது சார். அவர் அடுத்த நாள் மசோதாக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணார் சார். தமிழ்நாட்டிலே முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ண கட்சி அந்த கட்சி சார். அவர் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கார் சார். இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ப்ராசஸில் இருக்கார் சார். அவரை நோக்கி ஏமாத்துறாரு, பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இதை செய்யலாம் அதை செய்யறான்னு ஏன் சார் அவதூறு பரப்புறீங்கன்னா, இல்லை அவர் வந்து அவதூறு பரப்புறாரு. எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும், தெரிஞ்சுக்கிட்டுலாம் என்னால் சொல்ல முடியாது. முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கட்சி எமர்ஜாய் வருது, சின்னமாய் சில விஷயங்கள்லாம் இருக்கும். தயவு செய்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய லெவலில் விமர்சிக்காதீங்க, இதெல்லாம் பெரிய லெவலில் செய்யாதீங்க நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் கிடையாது. நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா விசிகா சார்ந்த பெரிய விமர்சனங்களை முன்வைக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த கட்சி பெரிய லெவலில் அரசியல் களத்தில் பங்கேற்கணும், அந்த தலைவர் வந்து யார் அரசியல் படுத்துறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அவங்களாம் நிறைய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைய அரசியலுக்கு வரணும்னு சொல்லி அவரெல்லாம் நான் பெரிய லெவலில் தொடவே மாட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக இருக்கக்கூடிய எத்திக் மாரல் இது எதுவுமே சாட்டை துரைமுருகன் கிடையவே. நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டுலாம் பேசவே மாட்டார். தெரிஞ்சதை மட்டும் வீடியோ பார்த்தீங்கன்னா அவரே இஷ்டத்துக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டுமே பேசிக்கிட்டு தன்னுடைய சேனலை நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நபர். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி சீமான் கொடுத்த வாய்ப்புகள் அத்தனையுமே மிஸ் பண்ணிட்டாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பெரிய லெவலில் ஆவணப்படுத்தணும், பெரிய லெவலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நடந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ல நடந்தாலும் சரி, அது அத்தனையுமே கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிற எண்ண ஓட்டம்னா எதுவுமே கிடையாது. முழுக்க வியூஸ் சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். இதுதான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பண்ற 3 மிக முக்கியமான தவறுகள். ஸோ இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு போய் சேரும் நான் பெரிய லெவலில் நம்புகிறேன். அண்ணே உங்களை புறக்கணிக்கணும், உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிலாம் நான் அந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். இன்னும் நிறையா வளருங்க, இன்னும் நிறையா நல்ல விஷயத்தை கொண்டு வாங்க, வியூஸை தூக்கி தள்ளி வைங்க. சீமானவர்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருக்காரு. நீங்கள் பெரிய லெவலில் அந்த சேனலில் பேசின ஒரு வீடியோனால தான் கைதானீங்க. அன்னைக்கு கூட சீமானவர்கள் இந்த அறிக்கையை கொடுக்கல, இன்னைக்கு கொடுக்குறாருன்னா நீங்கள் எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஸோ இந்த சேனலில் பேசப்படுற 2-3 வார்த்தைகள் அடிப்படையில் தான் திமுக உங்களுக்கு வழக்கு போட்டுச்சு. அந்த வழக்குகளை நீங்கள் எதிர்கொண்டு சிறைவாசத்துக்கு அப்புறம் தான் வெளியே வந்தீங்க. அப்பம்போது கூட அந்த கட்சி உங்களுக்கு முழு உறுதுணையாக நின்றுச்சு. ஆனால் இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்டு இந்த மாதிரி அறிக்கை வரும்போது எல்லாருமே யோசிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் தயவு செய்து உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கங்க. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்ப்பில் இருக்கீங்க, தாவேக்க எதிர்ப்புக்கு வாங்க, உங்களுக்கு பதில் சொல்கிறோம். விஜய் எதிர்ப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்கள் என் பண்ணிக்கிறோம். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிகே சார்ந்த மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.